வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்வேளையும் ஐயா நீர்தானே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு?
ஆசையும் நீரே, என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீர்தானே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. மத்தேயு 25:23. அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராய் இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். சிறியவற்றில் உண்மை என்பது பெரியவற்றிற்கு அதிபதியாவதற்கு தேவையான தகுதியாகும். கடவுளால் ஒரே அடியாக உயர்வுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டவர்கள் சவுலும் சாலமோனும். ஆனால் அவர்களால் தொடர்ந்து அந்த உயர்ந்த நிலையில் இருக்க முடியவில்லை. ஏனென்றால் சிறியவற்றில் தங்களின் உண்மையை நிரூபிக்க அவர்கள் வாய்ப்புகள் பெறவில்லை. இன்று நீங்கள் செய்கின்ற வேலை, தொழில், ஊழியம் மிக சிறியதாக இருக்கலாம். அவைகளை நீங்கள் சலிப்புடன் செய்யாதீர்கள். ஆண்டவரே எனக்கு தந்தார் என எண்ணி உற்சாகத்துடனும் உண்மையுடனும் செயல்படுங்கள். அதுவே ஆண்டவர் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டுவர தேவையான தகுதியாக இருக்கும். அடிமை வேலையிலிருந்துதான் யோசேப்பு எகிப்தின் அதிபதியானான். ஆடு மேய்த்த வேலையிலிருந்துதான் தாவீது அரசனானான் என்பதை மறந்து விடாதீர்கள். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே இந்த பிள்ளையையும் இவர்கள் குடும்பத்தையும் கண்ணோக்கி பார்த்து, இவர்கள் எப்போதும் உமக்கு உண்மையாயிருக்கின்ற இருதயத்தை இவர்களுக்கு கொடுப்பீராக. மேலும் ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும், எல்லா நலன்களாலும் இவர்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். உயர்ந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறியலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் மாற இருவரிட
வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையில்லா தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தமை பற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் வேறாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றைப்பில் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். அவதம் திரு ஞானம் போற்றி. அருள்